யூராலஜி ப்ராப்ளம்ஸ்க்கு ஏன் ரெகுலர் ஸ்க்ரீனிங் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க டாக்டர்? ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரி சிம்டம்ஸே இல்லாமல் கிட்னி டேமேஜ் வர்றதுக்கு, இந்த மாதிரி ரொம்ப சுகர் பேஷண்ட்டுக்கு, ரொம்ப பிபி ரொம்ப அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுக்கிறவங்களுக்கு, ரொம்ப வலி மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றது, அடிக்கடி கல் ஃபார்ம் ஆகிறவங்களுக்குலாம் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல், எந்த ஒரு வலியும் இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே கிட்னி அது பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அது வெளியே தெரியவே தெரியாது. அது எப்போ தெரியும்னா, ஃபுல் 2 கிட்னியும் டேமேஜ் ஆகி ஃபுல்லாக கிட்னி ஃபெயிலியரில் போனதுக்கப்புறம் தான் அந்த கால் வீக்கம், கை வீக்கம், மூச்சு திணறல் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போய் பார்ப்பீங்க. பட் அப்போ போய் பார்த்து ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது. டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வெயிட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற வரைக்கும் போயிடும். ஸோ அதனால தான் ரெகுலராக நான் சொன்ன இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு, சுகர் இருக்கவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு, அடிக்கடி கல் ஃபார்ம் ஆகுறது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர பேஷண்ட்ஸ்க்குலாம் ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு வயிற்றுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் ஒரு உப்பு சத்தும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. எதுனாலும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். லேட்டாக கண்டுபிடிச்சா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான்